காதலியை கொலை செய்த வழக்கில் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க மாற்றுத்திறனாளி ஓட்டப்பந்தய வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி பரோலில் விடுதலையாகிறார். ஆஸ்கர் பிஸ்டோரியஸின் வீட்டில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி அவரது காதலி ரீவா ஸ்டீன்கேம்ப் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடந்தார். இது தொடர்பாக பிஸ்டோரியஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையின் போது வீட்டிற்குள் திருடன் புகுந்து விட்டதாக நினைத்து காதலி ரீவாவை தெரியாமல் சுட்டதாக பிஸ்டோரியஸ் தெரிவித்தார். பிரிட்டோரியா உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கின் விசாரணை முடிந்ததை அடுத்து கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் ஆஸ்கர் தன் காதலியை திட்டமிட்டு கொலை செய்யவில்லை என்று நீதிபதி தோகோசில் மெசிபா அறிவித்தார். ஆனால் அஜாக்கிரதையாக செயல்பட்டுள்ளார் என்று கூறிய நீதிபதி அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இதனை அடுத்து பிஸ்டோரியஸ் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி அவர் பரோலில் வெளிவர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு சட்டப்படி ஆபத்தான குற்றவாளி அல்லாத ஒருவர் 6இல் 1 பங்கு தண்டனையை அனுபவித்தால் போதுமானது. அதன்பின் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்படுவார். சிறு வயதிலேயே பிஸ்டோரியஸின் முழங்கால் துண்டிக்கப்பட்டதால் அவர் ஆபத்தான குற்றவாளி இல்லை என கருதப்படுகிறது. இதனால் அவர் பரோலில் வெளிவர வழி ஏற்பட்டுள்ளது. எனினும் பிஸ்டோரியஸ்க்கு எதிரான வழக்கை அந்நாட்டு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இந்த விசாரணையில் அவர் கொலை செய்தது நிரூபணமானால் அவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளது. விளையாட்டு செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை.